எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, யாரால உங்களை மறக்க முடியல? ஸோ யாரோ இருக்காங்க போல இருக்கு. ஸோ பார்க்கலாம். எப்பயுமே நம்ம யூஸ்வலி டேரோ கார்ட்ஸில் தான் பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த டைம் கேண்டில் வேக்ஸில் பார்க்கலாம். பிகாஸ் கேண்டில் வேக்ஸில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ்க்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஸ்ட்ரைட் ஆன்சர்ஸுமே வந்துட்டு மோஸ்ட்லி கிடைச்சிரும். ஸோ கேண்டில் வேக்ஸில் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். என்ன வரும் அப்படின்றத ஒரு தாட்டே வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு கனெக்ட் ஆகும். கேண்டில் வேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பொறுமை இம்பார்ட்டன்ட். பொறுமையாக வந்துட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஒரு மீனிங்கும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். நான் வந்துட்டு அந்த கேண்டில் வேக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த வேக்ஸில் ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்குது, ஏதாவது ஒரு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்துட்டு எடுத்துக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ கேண்டில் வேக்ஸ்குள்ளார போகலான்னு நினைக்கிறேன். 3 கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், செகண்ட் ஒன் ரெட் கலர், தேர்ட் ஒன் வந்துட்டு ப்ளூ கலர். ஸோ இந்த 3 கேண்டிலுமே எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 கேண்டிலையும் பார்த்தாலும் ஓகே தான், இல்லை ஒரு கேண்டிலுக்கு மேலே பார்த்தாலும் கூட ஓகே தான், பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னா டெஃபினட்டாக வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் இல்லை மனசுக்கு தோன்ற கலர் எனிதிங் சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து பாருங்கள். ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பர்பிள் கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ யார் அந்த நபர் அண்ட் வை? ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எஸ், ஃபஸ்ட் வந்துட்டு ரிலாக்ஸ் எனர்ஜி வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸோ தட் வந்துட்டு எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். வெல் வாட்சிங் அண்ட் கோயிங் ஃபார் த ரீடிங். ஓகே, ஸோ ஐ திங்க் வந்துட்டு இந்த பர்சன் சம்மன் கொஞ்சம் ஜெலஸாக இருக்க மாதிரி இருக்குதே இந்த நபர். மேபி உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக கூட இருக்கலாங்க. சம்மன் கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு நெருங்கின மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் உங்களோட ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி லைக் உங்களை ஒரு சீக்ரெட் காம்படிட்டராக நினைக்கிறாங்களோ. நீங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் அவங்களோட நல்லா இருந்துடக்கூடாதுப்பா, அப்படி தான் இருக்கும் ஆல்வேஸ், இல்லையா? ஒரு நல்ல இன்டென்ஷனா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு லிட்டில் ஜெலசி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை நான் முன்னாடி சொன்னேன்ல, நீ நல்லா இரு ஆனால் என்னை விட நல்லா இருந்துடாது. அந்த நபர் வந்து ஏன்பா உங்களை நினைக்கிறாங்க கேள்வி வரல, ஏங்க என்ன நினச்சிட்டே இருக்காங்க. காம்படிஷன் தான். ஆனால் பைல் நம்பர் 1 வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு லைஃப்பில் நிறைய அனுபவங்களை பார்த்தவங்களா இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப கஷ்டங்களோடே இருந்திருக்கும். அதாவது ஒரு சில கர்மா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சில ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவிட்டியிலே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. ஈவன் ஸ்டில் நவ் ஆல்சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்லி பைல் நம்பர் 1 மைண்ட் செட் என்ன தெரியுமா? யாரோ நினைக்கிறியா, நினச்சிட்டு போப்பா, நான் என் வாழ்க்கையை பார்க்கணும், இல்லை எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இதில் வேற உங்களை கவனிக்கணுமா? அதுதான் வந்துட்டு பைல் நம்பர் 1 மைண்ட் செட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு சில மேபி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம் அந்த பொறாமப்படுறது. ஸோ அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், பேச்சு தோரணையாக இருக்கட்டும், கவனிச்சு பாருங்க. ஸோ அது எந்த அளவுக்குங்கிறது தெரியும். அதிகமாக யோசிக்கிறாங்க உங்களோட அடுத்த மூமெண்ட்ஸ், அடுத்த ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும்னு. ஆனால் நீங்கள் வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் யூஆர் அ கான்ஸ்டன்ட் பிலீவர் ஆஃப் யூனிவர்ஸை ரொம்ப நம்புறவங்க நீங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ரேயர்ஸை நம்புறவங்க, டிவைனை நம்புறவங்க, அவங்களால மட்டும்தான் என்னை வந்துட்டு நல்லபடியாக கொண்டு வர முடியும்னு நம்புறவங்க.
ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கிற பர்சன் தான் பைல் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ அதனால மற்ற பீப்புள் என்னை பற்றி என்ன நினச்சா என்ன, அதை பற்றி கவலையே கிடையாது. எது நடந்தாலும் எனக்கு இந்த பிரபஞ்சம் உதவி செய்யும், தட்ஸ் இட். ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் வந்துட்டு என்னதான் வந்து இருந்தாலும் அந்த நபர் வந்துட்டு உங்களை நினச்சிட்டே இருக்காங்கல்ல, என்னதான் வந்து அவங்க எந்த விஷயத்துல தான் உங்களை ஒரு காம்படிட்டராக பார்க்குறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் வந்துட்டு அதாவது எல்லாமே டிவைன் பார்ப்பாங்க, ஓகே தான். பட் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதனோட மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, பைல் நம்பர் 1, அதாவது இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கு. உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் முன்னுக்கு வந்துட்டா நான் சொசைட்டியை எப்படி மீட் பண்ணுவேன், எப்படி வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு நான் இருக்கிறது. இந்த பர்சன் வந்து எய்தர் உங்களோட ஏஜாக இருக்கலாம், இல்லை உங்களோட எல்டராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த ஒரு கம்பேரிஷனுங்கிறது வந்துட்டு அதனால தான் வருது. சொசைட்டி, அந்த நபர் வந்துட்டு சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு இமேஜ், நேம் அண்ட் ஃபேமை வந்துட்டு என்ன சொல்கிறது, அதை வந்து யோசிக்கிற நபராக இருப்பாங்க. சொசைட்டி, நேம், ஃபேம் அதெல்லாம் வந்து இருக்கணும். எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிச்சிட்டா என்ன பண்ணுறது, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, வாட் வில் ஹேப்பன். ஆனால் இந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட உதவி கேட்க ஈகோ பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் கேட்பாங்க, பட் ஆனால் மனசில் வந்துட்டு ஈகோ பார்ப்பாங்க. எங்கேருந்து இப்போ பைல் நம்பர் 1க்கு உங்களோட ஓன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தாண்டி வெளியில இருந்து தான் உதவிகள் அதிகமாக வரும். யூஸ்வலி ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. உங்கள் சொந்த குடும்பமும் உங்களோட நெருங்கின நண்பர்கள்ல இருந்து லவ்டு ஒன்னுன்னு சொல்றீங்கல்ல, இவங்க தான் என் உயிருன்னு சொல்றீங்கல்ல, அவங்க கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் யுவர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சம் சூசன் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க கூட வந்துட்டு செய்யறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து உதவிகள் வருது, யார் இவ்வளோ பெரிய உதவிகளாக செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வர்ற உதவிகளை எதையாவது ஒன்று பண்ணி ஸ்டாப் பண்ண முடியுமா, நம்ம சைடில் ஏதாவது ஒரு வழிகள் இருக்குதா, இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு யோசிக்கிற நபராக இருப்பாங்க. சின்ன சின்ன ஒரு 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 பாயிண்ட், ஒரு சின்ன குட்டி குட்டி டாட்ஸையுமே வந்துட்டு they'll ட்ரை டு கனெக்ட். அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோப்பா, உங்கள் வாழ்க்கையை நல்லா தான் யோசிக்கிறாங்க. உங்களோட கான்டாக்ட்ஸ்ல இருந்து உங்களோட சரௌண்டிங் சர்க்கிள் வரைக்கும் they'll ட்ரை டு செக். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களால யோசிக்க மட்டும்தான் முடியுது. they can't able டு ஸ்டாப். டைரக்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடிய மாட்டேங்குது அவங்களால. பிகாஸ் ஒரு விஷயம், உங்களுக்கு டிவைன் பிரபஞ்சத்தோடைய உதவி அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ் ஓட உதவிகள் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு சில அந்த இம்பார்ட்டண்ட் கான்டாக்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லுவோம்ல, இந்த வழியிலிருந்து இந்த உதவிகள் வருதுங்கிறத எப்படி வருதுங்கிறத லாக் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ப்ரைவசிக்கு மேலே தே கான்ட் கம், அவங்க உள்ளார அதுக்கு மேலே வர முடியாது ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ஸோ அது ஐ மீன் அந்த நபருக்கு. சரி, லெட்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வி வருது அண்ட் எஸ் வருது அண்ட் யூ, ஜே, ஓ, நம்பர் 9 வருது, நம்பர் 1, நம்பர் 7. இந்த நபர் வந்து உங்களை சுற்றி தான்ப்பா இருக்காங்க. ஆனால் உங்களை பற்றி வேற யாரோ தேர்ட் பார்ட்டி கிட்ட விசாரிக்கிறாங்களே, வேற யாருக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த தேர்ட் பார்ட்டியும் மேபி உங்களோட மியூச்சுவலாக இருக்கும், மேபி உங்களோட லவ்டு ஒன், சூசன் ஒன்னாக இருக்கும். உங்களை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்ச நபராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட் ஆர் ஆல் த சோர்சஸ், என்ன ஏது அதெல்லாம் வந்து போகுது. பைல் நம்பர் 1. பட் ஆனால் கவலைப்படாதீங்க, லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிவைனோட சப்போர்ட் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க.
ஓவர் கான்ஃபிடென்ட் வேணாம், டிவைன் எல்லாம் பார்த்துக்குவாங்க, எல்லாம் சரி பண்ணிடுவாங்க, ஓகேன்னு இருக்காதீங்க. ஒரு சில டைம் வந்து உங்களுடைய காம்படிட்டர் யார் உங்களை வந்துட்டு காம்படிஷனில் வச்சுருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை. பயல் நம்பர் 1 எப்படின்னா, நான் என் கோலை பார்த்து போவேன்ப்பா, அடுத்தது தான் நான் ஃபியூச்சரை மட்டும்தான் நான் யோசிப்பேன், மற்றதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறீங்க. பட் அட் த சேம் டைம் வந்து யூ ஷுட் நோ உங்களோட காம்படிட்டர் யார், உங்களோட எனிமி யார், உங்களை வந்துட்டு யார் வந்து கூட இருந்தே வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெரி சூன் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் 2 to 3 monthsக்குள்ளார உங்களுக்கான ஒரு 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 கிளாரிட்டி வந்துட்டு தெரிய வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பயல் நம்பர் 2 ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க, ஜஸ்ட் காம், பொறுமையாக ரீடிங் பாருங்க. ஓகே, நோ நர்வஸ். ஸோ யார் இந்த நபர் அண்ட் வை? இந்த பர்சனோட உங்களுக்கு நிறைய, அதாவது ரொம்ப நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எய்தர் வந்து அன்பு பாசம்னு இருந்தால் அது ஓவராக இருக்கும். அவங்க தான் என்னோட வெரி க்ளோஸ், இவங்க தான்ப்பா என் உலகம்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி வெறுப்புகள் வந்தாலும் ஒரேடியாக இருக்கும். இவங்க தான் என்னைக்குமே என்னோட எதிரி, மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்கும். சரி, அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா மேபி லைக் நீங்கள் அவங்களோட பேசாமல் கூட இருக்கலாம். இப்போது உங்கள் மேலே நீங்கள் ரொம்ப ஒரு கட்டத்தில் பாசம் வச்சிருந்துருக்கலாம். ஆனால் இப்போது எந்த அளவுக்கு பாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு வெறுப்பும் பயங்கரமாக இருக்குது அவங்க மேலே. உங்களுக்கு ரொம்ப வெறுப்பு இருக்குது. சரி, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் தேர்ட் பார்ட்டினால பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்குமே அந்த தேர்ட் பார்ட்டி அவங்க லைஃப்பில் இருக்கலாம். யாரால் பிரிஞ்சிங்களோ அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், வெரி க்ளோஸ். ஆனால் இவங்க வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த டைமில் வந்து இவங்களுக்கு உங்களை நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க. உங்ககிட்ட வந்துட்டு எத்தனையோ ஒரு நார்மலாக பேசணும், ஒரு சில மெசேஜஸ்லாம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த நடுவில் இந்த தேர்ட் பர்சன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, விட்டவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஹிண்ட் கிடைச்சாலும் விட மாட்டுறாங்க. அவங்களே சும்மா உட்காந்துருந்தா கூட இந்த தேர்ட் பர்சன் போய் அவங்கள ஏதாவது ஒரு விஷயம் ஆக்குபை பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களை பற்றி நினைக்கவே விட மாட்டேங்கிறாங்க. உங்களை பற்றி சாதாரணமாக அவங்க வந்துட்டு வீட்டில் இருக்கிறப்போ சாதாரணமாக ஏதோ ஒரு நல்லதோ இல்லை நார்மலாக பேசினா கூட அந்த தேர்ட் பார்ட்டியோட ஜெலஸ் வந்து பயங்கரமாக தெரியுது. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கொடுக்குற மெசேஜ், இட் குட் பி ஒரு நார்மல் டைரக்ட் ஃபோன் கால், டைரக்ட் மெசேஜ், இல்லைன்னா சம் கைண்ட் ஆஃப் டெலபதி சிக்னலாக கூட இருக்கட்டுமே. அந்த மாதிரி இருந்தாலும் கூட அது உங்களை வந்துட்டு ரீச் ஆகாத மாதிரி அந்த தேர்ட் பர்சன் ரொம்ப ஒரு இது பண்ணுறாங்க. அதாவது இவங்க போடுற, இந்த நபர் உங்களுக்காக போடுற எஃபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% வச்சுக்கோங்களேன். மீதி 90% அந்த தேர்ட் பார்ட்டியோட கேம் தான் அங்கே இருக்கு. அவங்களால உங்களை நினைக்க தான் முடியுது, உங்களை மிஸ் பண்ணுறாங்க சம்டைம்ஸ். பிகாஸ் நீங்கள் ரொம்ப வெரி க்ளோஸாக இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட வந்துட்டு அவங்களால உங்களை வந்துட்டு இதுக்கு மேலேயும் அந்த பழையபடியான அந்த பாண்டிங் இருக்காதோன்ற ஒரு விஷயம் இருக்குது. பிகாஸ் நீங்கள், அதாவது அவங்க மேலே நிறைய தப்பு இருந்திருக்கும், சரிங்களா? நிறைய உங்களை காயப்படுத்திட்டாங்க. நீங்கள் ரொம்ப இன்னைக்கு கோபமாக உட்காந்துருக்கலாம் அவங்க மேலே. ஸோ அதுக்கு ரீசன் வந்து அவங்க மேலே தான் இருக்குங்கிறது தெரியும். தே கான் டிஃபெண்ட். அதுக்கு அவங்க டிஃபெண்ட் பண்ணவே முடியாது, அதுவுமே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் இல்லைங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். பட் ஒரு ரிக்ரெட் இருக்குது மனசில். உங்களை பார்த்தா கூட அந்த ரிக்ரெட் இருக்கும். இந்த பர்சன் வந்து குட் பி யோர் ஃபேமிலி ஆர் யோர் இவங்களை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் அந்த மாதிரி இருந்திருக்கும். வெரி டீப் சோல்ஃபுல் லவ்னு சொல்லலாம்.
அது வந்து ஒரு லவ்னு சொல்லலாம், அன்பு, அஃபெக்ஷன், பாசம்ங்கிறது சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எந்த அளவுக்கு அவங்க மேல நீங்க பாசம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இப்ப வெறுப்புகளும் அதிகமாக இருக்கு. ஆனா அவங்களுக்கு உங்க மேல அந்த வெறுப்புகள் கிடையாது. ஈவன் நீங்க ஒரு நோ கான்டாக்ட்ல கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தான் வெறுப்பு இருக்கே தவிர அவங்களுக்கு அவ்வளோக்கும் கிடையாது. இதை சரி பண்றதுக்கு அவங்க முயற்சிகள் இடையில எடுத்திருக்காங்க. அவங்க இப்பவும் வந்துட்டு ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல நடக்குது, அதை சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி விடவே மாட்டேங்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்தா கூட எங்க நீங்க ஒன்று சேர்ந்துருவீங்களோ ரெண்டு பேரும் சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு டைவர்ஷன்ஸ்லயே வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி, ஆக்சுவலி சொல்ல போனால் இது ரொம்ப பேடான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் த தேர்ட் பார்ட்டி இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஒரு ஒரு ஈவில் மைண்டட்னு சொல்லலாம். ஆக்சுவலி சொல்லவே கூடாது தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பர்சனாக இருப்பாங்க. லைக் மேபி அந்த பர்சன் ஒரு ஒரு ஏரியஸ் எனர்ஜி, இல்லைன்னா லியோ ஏரியஸ், சிம்மம், மேஷம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி வந்துட்டு டாமினேட்டிவ். சம்டைம்ஸ் ஸ்கார்பியோ. பட் ஸ்கார்பியோ இருக்கா, வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்கும். லைக் ஹைலி டாமினேட்டிவ், என் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கணுங்கிற பர்சன் தான் தேர்ட் பார்ட்டியான ஒரு கேரக்டர். அண்ட் மேபி லைக் உங்களுக்கும் அவங்க ஏதோ தெரிஞ்சிருக்கலாம், இல்லை சம்திங் மேபி ரிலேட்டடாக இருக்கலாம். பட் உங்களுக்கு அவங்க மேலே இருக்க வெறுப்பு இட்ஸ் பியாண்ட், அது இன்னும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன், ஆனால் அந்த பர்சனை நினைக்கிறாங்க, உங்களை யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நினைக்கிற ஆளா, அதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் இருக்கு. லைக் அதாவது 24 மணி நேரம் நினச்சிட்டு உட்காரல. பட் ஆனால் அந்த ரிக்ரெட் மனசில் இருக்கு. ஆனாலும் வந்துட்டு அவங்களுக்கும் நல்லா தெரியும், இதுக்கு மேலே அந்த ஒரு பழைய பாண்டிங் வந்துட்டு பழைய இது மாதிரி அந்த பாண்டிங் ரீகனெக்ட் ஆகாது. இனி அது ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி உடஞ்சி போச்சு. இந்த பாண்டிங் சரி பண்ண முடியாது. சரி அதாவது ஒட்ட வைக்க ட்ரை பண்ணாலும் அந்த காயங்கள் இருக்கும். அவங்களுக்கு இருக்காது, மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கும். இன்னைக்குமே பயல் நம்பர் 2 நீங்க நினைச்சா சரி பண்ணலாம் இந்த பாண்டிங்க. நீங்களா போனீங்கன்னா முடியும். ஆனா எஃபோர்ட்ஸ் நிறைய போடணும். இந்த பாண்டிங்க்கு எஃபோர்ட்ஸ் நிறைய போடணும். ஆனா உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி உடைஞ்ச உறவு அது. ஓகேங்களா? அது வந்து ஒரு கட்டத்துல நீங்க ஒட்ட வைக்க நீங்க முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் வந்து கண்டுக்கல. அவங்க அந்த தேர்ட் பர்சன் அவங்க சைடு இதோட இருந்திருக்காங்க. ஆனா இப்ப யோசிக்கிறாங்க எங்கேயோ. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சைட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு, உங்ககிட்ட சொல்றதுக்கோ, உங்களை இன்வைட் பண்றதுக்கோ, உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கோ. பட் ஆனா நீங்க வந்து மறுக்கிறீங்க. எனக்கு அது வேண்டாம், உடைஞ்ச கண்ணாடி உடைஞ்சதாவே இருக்கட்டும், எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல ஏற்பட்ட காயங்கள் வேற, அதுல இருந்து வெளிவர நீங்க பட்ட கஷ்டங்கள் வேற. அவங்க என்னை பத்தி யோசிக்கிறாங்க, நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டுங்க, இதுக்கு மேல நான் போக விரும்பல, எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இருக்கீங்க. மேபி நாளைக்கு அவங்க நேரடியா வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வருவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை கொண்டு உங்ககிட்ட பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன அப்படின்னா ஒரு லிமிட்டடா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க தான் எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரியும் இருக்கும். பட் ஆனா நீங்க ரொம்ப லிமிட்டடா இருப்பீங்க. அவங்க ஒரு ரிக்ரெட்டோட இருப்பாங்கப்பா. அவங்க இதா சொல்லணும்னா அவங்க ஏதோ ஒரு ரிக்ரெட்ல இருப்பாங்க. நீங்க அதை கண்டுக்காம போற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா நாளைக்கு அவங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு சில பேரை நீங்க அதை இக்னோர் பண்ணி போகலாம், இல்லை லிமிட்டடா வச்சுக்கலாம். இல்லையா, மறுபடியும் ஒரு சான்ஸ் தான் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கூட மறுபடியும் ஜாலியா கலகலன்னு பேசலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா? இட்ஸ் அப் டு யூ. பட் see, look at the tree. I can see the tree branches, some third party connection, strong. அவங்க மனசை பாதிச்சது. ஐ கேன் சி த ஹார்ட். லெட்டர் வந்துட்டு YLIHJ அண்ட் ஏ தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து சி நம்பர்ஸ் வந்துட்டு 1 அண்ட் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் டைடு மாதிரி, அதாவது ஏதோ ஒரு டை மாதிரி. எனக்கு ஒரு டைனா என்ன சொல்றதுன்னா முடிச்சு போட்டிருக்கு, ஏதோ ஒரு முடிச்சு போட்ட மாதிரி ஒரு ஒரு சைன் எனக்கு தெரியுது. அண்ட் இது வந்து என்னன்னா அவங்கள வந்துட்டு நீங்க ஒன்ஸ் வந்து வீன்னு சொல்லியிருப்பீங்க, நம்ம எதுவுமே நம்மன்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க இவங்க, அதாவது நான் நீனு பிரிச்சு பேசாம நம்ம அப்படின்னு பொதுவா சொன்ன நபராக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க.
அவங்கள வந்து நான் தான் சொன்னேன்ல, 2 பேரும் ரொம்ப வெரி க்ளோஸ் திக் அப்படிங்கிறது. இட் குட் பி அவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ, எனி ஒன். பட் திஸ் பர்சன் இன்னும் லைஃப்ல இருக்காங்க. ஆல் த அஃபெக்ஷன் இது எல்லாம் அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் தான், சரிங்களா? ஆனா இப்போ வந்துட்டு சைலண்ட் மிஸ்ஸிங்கிற மாதிரி இருக்கு. சைலண்ட் மிஸ்ஸிங் இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. அதாவது நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க பண்ணது உங்களுக்கு ஹர்ட் ஆகியிருக்கலாம். ஆனால் கடைசியாக ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த விஷயங்கள், அந்த கடைசியாக நீங்கள் நோ கான்டாக்ட் போகிற அந்த டைமில் நடந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அதிக தாக்கத்தை கொடுத்துருக்கு. ப்ரீவியஸில் நடந்ததெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கல. அதுதான் நேரம் மன்னிக்க முடியல. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3. ஸோ ப்ளூ கலர், யாரெல்லாம் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்துட்டு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த மெசேஜ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ், ஓகேங்களா? ஜஸ்ட் அமைதியாக ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. எந்த ஒரு டென்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் அமைதியாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட எனர்ஜியோடு வந்துட்டு இது கனெக்ட் ஆகும். ஓகே, நர்வஸோடு பார்க்காதீங்க. ஸோ யார் இந்த நபர் அண்ட் வை? எஸ், பார்ப்போம். ஸோ ஓகே, திஸ் பர்சன் வந்துட்டு இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்ற யோசிக்கிறாங்கப்பா. இட்ஸ் அ வெரி குட் சைன், வெரி குட் சைன். ஐ குட் see the boldness here. இந்த பர்சனோட ஹெல்ப் உங்களுக்கு வந்துட்டு மேபி லைக் பாஸ்டில் ஏதாவது இருக்கலாம், ப்ரெசன்ட்லேயும் இருக்குது, அண்ட் ஃபியூச்சரில் இட்ஸ் கோயிங் டு பி ஒர்த் இட். சூப்பர்வான ஒரு பாண்டிங். ஓகே, இந்த பர்சன் வந்து மேபி உங்களோட ஒரு யங்கராக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்கள் ஏஜாக இருக்கலாம், மேபி ஆப்போசிட் ஜெண்டராக கூட இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கும் உங்களுக்குமான கம்யூனிகேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், லைக் வெரி சோல்ஃபுல். அண்ட் இந்த பர்சனுக்கு உங்களுக்கு இப்போ ரீசெண்டில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது, பட் ஆனால் எதையோ ஒரு விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக சொல்லி அதை அவங்க மிஸ்டேக்கனாக எடுத்திருக்க மாதிரி இருக்குது, யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யார்கிட்டையாவது வந்துட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முதல்ல பேசி சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த நபரால் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு உதவிகள் வரும், அப்படி தான் காமிக்குது ஃப்யூச்சரில். சரி, இது வந்து எல்லாருக்கும் ஷூட் ஆகும் சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு சில பேருக்கு 100% வந்துட்டு இது ஷூட் ஆகும். உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து பொருந்திச்சு உங்கள் சூழ்நிலைக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மற்ற 2 பையிலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ், ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன், ஏதாவது தவறுதலாக புரிஞ்சிட்டு இருக்கிறது, முன்ன மாதிரி பேசாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது எப்பயுமே அடிக்கடி ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட வாட்டி ஃபோன் கால் மெசேஜஸ்ன்னு இருந்து இப்போ இல்லாமல் இருக்குன்னா சம்திங் அவங்க வந்து ஏதோ ஒரு தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு வருத்தங்களோ ஏதோ ஒன்று இருக்குது. அது உங்ககிட்ட சொல்லவும் பயப்படுற மாதிரி இருக்குது, அது சொன்னால் என்ன ஆகுன்ற ஒரு யோசனையும் இருக்குது. ஸோ அதனால பயல் நம்பர் 3 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைன் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க. பயல் நம்பர் 3 நல்லா பேச்சு திறமையான ஆளுங்க, நல்லா பேசுவீங்க, யாரை வேணாலும், அதாவது நீங்கள் நினச்சா யாரை வேணாலும் உங்கள் வசம் இழுக்கவும் முடியும், யாரை வேணாலும் உங்ககிட்ட இருந்து வெளியே போக வைக்கவும் முடியும். ஸோ அந்த கம்யூனிகேஷனை வந்து கேர்ஃபுல்லாக இந்த டைமில் யூஸ் பண்ணுங்க பயல் நம்பர் 3. ஓகே, சரி, அந்த பர்சனுக்கு ஆக்சுவலி நீங்கள் ஏதோ ஒரு உதவிகள் ஏதோ ஒரு பண்ணியிருக்கீங்க ரிகார்டிங் சம் ஃபைனான்ஷியல், இல்லைன்னா வந்து மோட்டிவேஷன், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த பர்சனுக்கு அதான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு இடையில தெரியுது, அது மட்டும் சார்ட் அவுட் பண்ணுங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட மனசை விட்டு பேசணும்னு உட்காந்துருக்காங்க, ஆனால் அவங்களால அதை சொல்ல முடியல. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் ரொம்ப ரூடா இல்லை ஹார்ஷா இல்லைன்னா ஃபோர்ஸ்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு 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 விஷயத்த நினச்சே சுற்றிட்டே இருக்காங்க. அவங்க மைண்டு ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது. உங்களால் மட்டும்தான் வந்துட்டு அந்த மைண்டுக்கு வந்து ஒரு அமைதி, ஒரு மோட்டிவேஷனை கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள இக்னோர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டு அவங்கள ரொம்ப யோசிக்க வைக்குதுங்க, உங்ககிட்ட அவ்வளோக்கு பேச முடியாமல் தடுக்குது. ஸோ ஃபஸ்ட் அது என்னங்கிறத பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க. அந்த பாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு சில பேருக்கு உங்களோட வளர்ச்சிக்கு அந்த பாண்டிங் இப்போ இம்பார்ட்டன்ட், அவசரப்படாதீங்க. அண்ட்
நீங்களுமே வந்துட்டு வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா வைங்க. பைல் நம்பர் 3 இந்த டைம்ல வந்துட்டு இந்த மந்த் வந்து வார்த்தைகள் கவனம். யாருக்கிட்ட பேசுறதாக இருந்தாலும், யார் உங்களை கோவப்படுத்துறதாக இருந்தாலும் கவனமா இருங்க. இந்த நபர் வந்துட்டு உங்களை சம்டைம்ஸ் கோவப்படுத்துறாங்க தான், பட் ஆனாலும் வந்துட்டு பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப படபடன்னு வந்து பண்ணிடாதீங்க. சரி, அவங்க வந்து உங்களுக்கு உங்களை உண்மையிலே மிஸ் பண்றாங்க. நான் சொன்னேன்ல, சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த வந்துட்டு சொன்னா நீங்க ஜட்ஜ் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு கவனம். ரிலேட்டட் டு லவ், ரிலேட்டட் டு அவங்களோட லைஃப் சம்பந்தமா கூட இருக்கலாம். ஆனா ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள்ல இருக்காங்க. அண்ட் இந்த பர்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொய் சொன்னா பிடிக்காது. பைல் நம்பர் 3க்கு பொய் சொன்னா பிடிக்காது. அந்த பொய் சொன்னா ஈஸியா கண்டும் பிடிப்பீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டேலண்ட் இருக்கும் அந்த விஷயத்துல. ஈஸியா மாட்டிக்குவாங்க. தெரிஞ்சே இந்த நபர் பொய் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த நபர் வந்து நீங்க அவங்க மேல எவ்வளவு பாசமா வச்சிருக்கீங்கன்னு ஜட்ஜ் பண்றாங்க. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல்ங்க, ரொம்ப கேர்ஃபுல் இந்த டைம். அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்ச் வரைக்குமே கொஞ்சம் அமைதியாக இருங்க. எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகும், இன்க்ளூடிங் ஏப்ரல் ஆல்சோ. 2 months கம்மன் அமைதியாக இருந்துருங்க. ஓகேயா? எதுக்குமே வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன் காமிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த பர்சன் உங்க விஷயத்துல ஹிடன் ஜெலசி இருக்கு. அதாவது அதாவது அவங்களோட பிளேஸ்ல வேற யாரையாவது நீங்க லைஃப்ல வச்சீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களோட பிளேஸ் என்ன ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்துட்டு வேற யாரையும் வச்சு பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்க அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது சொல்லவும் செய்யறாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தவிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அதிகமா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. முன்ன மாதிரி அந்த பாண்டிங்ல அவ்வளோக்கும் அந்த பாண்டிங் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ ஒரு சைலண்டாக மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மேபி பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்களும் மிஸ் பண்ணலாம். பட் பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் உங்களுடைய வேலை கோல்ஸ்ன்னு போகிறீங்க. அவ்வளோக்கும் வந்து மிஸ் பண்ணலனாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறீங்க. உங்களை விட அவங்க மிஸ் பண்ணுறாங்கப்பா. ஆனால் அழுத்தங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சால் ஓடிடுவாங்க. ஸோ யூ ஷுட் ஸ்டாப் சேசிங். ஓகே, உங்கள் வேல்யூ வந்துட்டு அவங்களுக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே அந்த மரியாதை இருக்கு. அந்த மரியாதையோட கான்டாக்ட் பண்ணுறது நல்லது. இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு ஏதோ ஒரு வந்திருக்குதா? அவங்க வருத்தப்படுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்களை நினச்சி. நான் எல்லாமே நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்க, எல்லாமே நீங்கள் தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் மற்றவங்கள மாதிரியும் நீங்களும் வந்து புரிஞ்சுக்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற வருத்தம் இருக்கு. ஆனாலும் அவங்களோட இந்த விளையாட்டுத்தனம் வந்து அவங்களுக்கு ஒரு அகெயின்ஸ்டாக இருக்குது. ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு மற்றவங்க உணர்வுகள், அந்த உணர்வுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுக்கணும். ஆனால் மற்றவங்க ஃபீலிங்ஸ்க்கு இவங்க மதிப்பு கொடுப்பாங்க, பட் நாட் தட் மச். ஒரு 50 to 60% உண்மையாக இருந்தாலும் மீது ஒரு 40 to 50% வந்து அந்த விளையாட்டுத்தனம், அந்த ஒரு சொல்லுவோம்ல அசால்ட்டாக இருக்காங்கன்னு, அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது உங்களுக்கும் பிடிக்காத ஒரு விஷயம். ஓகே, ஸோ பட் ஆனால் வந்துட்டு இந்த பாண்டிங்கில் வந்துட்டு உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க. இப்போவுமே ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உட்காந்து உங்கள் சைடில் இருந்து அதை பேசி சார்ட் அவுட் பண்ணலாம். யூனிவர்ஸ் அதை தான் சொல்கிறாங்க. இந்த கேப் வந்துட்டு வளர விடாதீங்க. அவங்களா வந்து இது பண்ணணும்னு நினைக்காம உங்கள் சைடில் எந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் சைடில் இருந்து போட்டுருங்க. ஓகேங்களா? நெகட்டிவாக நினைக்காதீங்க, பட் பாசிட்டிவாக நினைங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வெரி குட் கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்குது. அப்போ அந்த கம்யூனிகேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ரைட், கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இட்ஸ் வெரி குட். See, oh beautiful heart. I can see the complete whole heart இருக்கு. அதாவது I can see the butterfly இருக்கு, heart இருக்கு, some kind of rose shape தெரியுது, letter T தெரியுது, P இருக்கு. இந்த பாண்டிங் வந்து இட்ஸ் லைக் a do or die situation சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒன்று ஓவரான உறவாக இருக்கும், நல்ல பயங்கர திக் க்ளோஸ், வெரி க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். எனிமி
நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாத மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வெரி குட் சைன் தான். அதான் சொன்னேன்ல, I can see letter Y7. I can see some kind of dog இல்ல giraffe மாதிரி butterflies தெரியுது. What else? Okay, that's it. ஓகேங்களா? So many messages வந்தாச்சு already. Yeah, that's it. That's all for pile number 3. Thank you.